ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும்போது அதனால் அடைக்கப்படும் பகுதியின் பரப்பு 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வெள்ளி கம்பியை சதுரமாக இருக்கும்போது அதோட பரப்பளவு 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கம்பியை வட்டமாக மாற்றும்போது அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வெள்ளி கம்பியை சதுரமாக வளைக்கிறோம்னா அதே கம்பியை தான் வட்டமாக வளைக்கிறோம். அப்போ அதோட சுற்றளவு ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ சுற்றளவு சேமுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த சுற்றளவு வச்சு தான் இந்த வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஸ்கொயருக்கு பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. ஸோ ஏ இதுலேருந்து 11 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கொயருக்கு சிக்கு ஃபார்முலா, அதாவது ஃபார்முலாவை நீங்கள் மாற்றி போட்டக்கூடாது. ஸோ சிக்கு 4a. ஸோ 4 × 11 C = 44 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கொயரோட சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்கும் சுற்றளவு சேமுங்கிறதுனால இதே வேல்யூவை வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr இதே 44 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை வச்சு ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 44 2 × 5க்கு 22/7 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7 தான் ஆன்சர். ஸோ ஆர் வேல்யூ 7னா ஏ வேல்யூ என்ன? ஏக்கு ஃபார்முலா வட்டத்தோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா πr². அப்போ 22/7 × 7 × 7 ஆர் வேல்யூ 7. ஸோ இதில் கேன்சல் பண்ணால் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வெள்ளி கம்பியை ஸ்கொயராக இருக்கும்போது அதுக்கு பரப்பளவு இருக்குது. ஸோ அதே கம்பியை வட்டமாக வளைக்கிறப்ப அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் சுற்றளவு சேமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த பரப்பளவு ஃபார்முலா A², அதை வச்சு பக்க அளவு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு சிக்கு ஃபார்முலா 4a, ஸ்கொயருக்கு 4a தான் சுற்றளவு ஃபார்முலா. அதில் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த சியை தான் இதுக்கும் சியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ சி = வட்டத்துக்கு சுற்றளவு ஃபார்முலா 2πr. அதுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர் வேல்யூவை பரப்பளவு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இது 2 நிமிஷத்தில் போடலாம். புரிஞ்சுக்கிட்டா போடுறது ஈஸி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வட்ட வடிவ மனையை ஒருவர் 10 முறை சுற்றுகிறார். அவர் கடந்த மொத்த தொலைவு 382 மீட்டர் என கணக்கிடப்படுகிறது. மனையின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் 98.56 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 37 சென்டிமீட்டர் நீளமும் 29 சென்டிமீட்டர் அகலமும் உடைய செவ்வக வடிவ கம்பியானது வட்ட வடிவமாக மாற்றி அமைக்கப்படுகிறது. வட்டத்தோட ஆரம் மற்றும் பரப்பளவு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல அதே மாடல் தான். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் R = 21 சென்டிமீட்டர், பரப்பளவு A = 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.